ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாகப்பட்டினத்தை அடுத்து திருவாரூர்ல தளபதியை மிகப்பெரிய அளவுல வெல்கம் பண்ணிருக்காங்க. அதாவது கிரெயின் மூலமா மிகப்பெரிய ஒரு ராட்சச மாலையை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மாலையை தளபதியோட கழுத்துல எல்லாம் போட முடியல, ஏன்னா அவ்வளவு பெரிய மாலை. சோ தளபதி சும்மா மாலைக்கு நடுவுல நின்று போஸ் மட்டும் கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை கொடுத்த மாலையை வாங்கிட்டு இன்னொரு குழந்தை மேல அதை போட்டது செமையா இருந்துச்சு. ஒரு பக்கம் நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஒரு வேலை வேற கொடுத்திருந்தாங்க, திருச்சியில கூட வேலை கொடுத்திருந்தாங்க, இப்போ இங்கேயும் வேலை. சோ எந்த பொலிட்டீஷியனுக்கும் பார்க்காத ஒரு ரிசப்ஷன். அண்ட் அதே மாதிரி எல்லா கூட்டங்கள்லயும் கூலிங் கிளாஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதியும் அதை வாங்கி போட்டு போஸ்ட் கொடுத்துறாரு. ஒரு பக்கம் வேல் கொடுக்கறாங்கன்னா இன்னொரு பக்கம் முஸ்லீம் தோழிகள் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சோ ஜோசப் விஜய்க்கு முஸ்லீம் ஹிந்துன்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாம சப்போர்ட் கிடைக்கிறது பார்க்க செமையா இருக்கு. அண்ட் போற ஊர்ல எல்லாம் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து எல்லா கட்சிகளும் அரண்டு போய் தான் இருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி வேன் வச்சு வாகனம் வச்சு எல்லாம் யாரையுமே கூப்பிட்டு வரல. இருக்கிற கூட்டம் எல்லாமே அந்த ஊர் மக்கள் தானா வந்தவங்க. அண்ட் என்னதான் நடிகரை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்தாலும் அப்படி பார்க்க வர்றவங்களையும் ஓட்டா மாத்திர வேலையை தளபதி கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாகப்பட்டினம் ஸ்பீச்சே அந்த அளவுக்கு ஃபயரா இருந்துச்சு. கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் திமுகவால பதிலே சொல்ல முடியாது. இதுல வேற அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு வேற ஒரு விமர்சனம். அவங்க கான்செப்ட் படி 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வர்றதுதான் அரசியலாக்கப்பட்ட கூட்டம் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் வெறித்தனமா மாறிட்டு இருக்கு. 2026 எலெக்ஷன் அவ்வளவு ஈஸியா இருக்க போறதுன்றது நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.